போய் பேசு. சித்தப்பா, சாரி சித்தப்பா. ஜனனி சித்தி மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் எக்ஸாம் போகணும்னு அடம் முடிச்சேன். அதான் என்னை கூட்டிட்டு போக அப்படி ஒரு பிளான் பண்ணாங்க. அவங்க பாவம் சித்தப்பா, அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. சித்தியோட அப்பா வந்திருந்தாங்க. அவங்கள அப்பா, ஞானம் சித்தப்பா, கதிர் சித்தப்பா எல்லாம் சேர்ந்து மோசமா பேசி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டாங்க சித்தப்பா. உங்களுக்கு தெரியாது, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. தர்ஷினி, உனக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? போய் ரூம்ல இரு. யார் வந்தா எனக்கு என்ன வந்துச்சு? என்ன சக்தி, நீ எனக்கு என்ன வந்துச்சுன்னு பேசுற விஷயமா இது? உன்னைய நம்பி பொண்ணு கொடுத்தவரு அசிங்கப்பட்டு நிக்கிறாரு. அவருக்கு ஒரு சங்கடம்னா அது ஏன் என்னன்னு கேட்க வேண்டிய கடமை உனக்கு இல்லையா? சக்தி, என்னடா திரும்ப திரும்ப அதே சொல்றோம்னே நினைக்காத. உங்க அண்ணன்லாம் இவ்வளோ டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறமும் அது இங்க இருக்குதுன்னா யாருக்காக? உனக்காக மட்டும்தானே. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? உனக்கு மேலுக்கு சரியில்லைன்னொன்னே அது எம்பிட்டு பயந்து போச்சு தெரியுமா? அதுவும் பக்கத்துலயே வரவிடல. உங்க அண்ணன்கெல்லாம் அப்படி அடக்காக்குறாங்க. அவ உனக்கு சாப்பாடு கொடுக்கணும், உன்னை பார்த்துக்கணும், உனக்கு மாத்திரை கொடுக்கணும்னு அவ்வளோ கவலைப்படுது. உனக்காண்டி இருக்கிற பொண்ணை வார்த்தையால நோகடிச்சிட்டிய சக்தி. இப்ப அது இடிச்சு போய் உட்கார்ந்து கிடக்கு. ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னதான் வேணும் உங்களுக்கு எல்லாம்? மனுஷனை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க போல. நான் போய் செத்தாதான் உங்களுக்கு சந்தோஷம் இல்ல? சக்தி, என்ன பேசுற? சக்தி, என்னடாச்சு? ஏன் ஆளுக்கு போட்டு சாவடிக்கிறாங்க? யாரா? என்னமோ பாவமா, அவ எனக்காண்டிதான் எல்லாம் செய்யறா. அவ கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம். என்னென்னமோ கொடுமைக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லடா. எதுக்கு இருந்தாலும் வந்து என்னென்ன பண்ண முடியும்? என்னடாச்சு? ஐயா, என் புருஷன் குரல் கேக்குது. நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? ஏய், அங்க என்னடி வேலை உனக்கு? உன்னதான் கேக்குறேன், என்ன வேலை? இல்லங்க, என்ன சாப்பிடுறேன்னு கேட்டேன். எதுக்கு அவன் ரூமுக்கு போன? காலையில இருந்து அவன் எதுவும் சாப்பிடல. என்ன அட்வைஸ் பண்றீங்களோ? உனக்கு எதுக்கு இந்த அதிக பிரசிக்கு தானா? உங்க ஆத்தாகாரி மாதிரி நீ வரையா? விடுங்க, அனுபவிச்சுட்டு இருக்கா தெரியுமில. உங்க ஆத்தாகாரி அவ திமிருக்காக தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி நீயும் தெரியுற. வயசுக்கு மேல பேச என்ன வேண்டி கிடக்கு உனக்கு? போ உள்ள, போமா ரூமுக்குள்ள. என்னாச்சு சக்தி? என்ன பிரச்சனை உனக்கு? என்னதான் பிரச்சனை உனக்கு? போய் எல்லார்கிட்டயும் நல்ல புள்ளன் பட்டம் வாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கியா? என்னமோ ஆளாளுக்கு வந்து நீ பாவம் கஷ்டப்படுறேன்னு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல நான் கேக்குறேன், உங்க அப்பா என்ன பெரிய மைசூர் மகாராஜாவா? அவர் வந்து அப்படியே பட்டு கம்பளை விரிச்சு நாங்க வரவேற்றுறோமோ? ஆள ஓ, விஷயம் இப்பதான் விளங்குது. அவங்க அப்பா வந்து அடிபட்டு போனது உனக்கு தெரியணும். உங்க அண்ணெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு பாருன்னு எங்களெல்லாம் உனக்கு எதிராக திருப்பி விட்டு நாம அடிச்சுக்கிட்டு தெரியணும். அதுக்காகத்தான் மறைமுகமா இதை வந்து உங்ககிட்ட சொல்றாங்கடா சக்தி. இல்ல தம்பி, அது எதுவும் சொல்லல. ஆமா, சொல்ல மாட்டேன். எங்களுக்கு அது தெரியாது. இவளை பத்தி 6 மாசமா பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இந்தாருங்கம்மா, என் தம்பியை போட்டு ஆளாளுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அவன் உடம்பு சுகமில்லாம இருக்கான், அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்காக தான் நான் சொல்றேன், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் சரியாகும். ஏய், வாய் மூடுமா. சும்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அவனை சீக்கிரம் கிடைக்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன்.
மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், ஊசி போடணும், எதாவது உளறிக்கிட்டே இருக்க. அவன் என்ன நோயாளியா? நீ கொடுத்த குடைச்சல் தாங்க முடியாம பிரஷர் ஏறி படுத்து கிடக்கான். அதை புரிஞ்சுங்க முதல்ல எல்லாரும். சும்மா அவனை போய் ஆளாளுக்கு நோண்டி நொங்க எடுத்துட்டு இருக்கிய. என்னமோ டாக்டர்கிட்ட கூட்டு போனோம், அங்கே கூட்டு போனோம், இங்கே கூட்டு போகணும்னு பேசிட்டு இருக்க. அவனை டாக்டர்கிட்ட கூட்டு போகணும்னு எனக்கு தெரியாதா? ஒரு போன் பண்ணா போதும், மதுரையில் இருக்கிற எல்லா டாக்டரும் வீட்டில் வந்து வரிசையில் நிற்பேன், தெரியுமா? இந்தாருங்கம்மா, இதுக்கப்புறமா அவனை ஏதாவது தொந்தரவு பண்ணேன்னு வைங்க, அப்புறம் வெறி பிடிச்ச மிருகமா மாறிடுவேன். அவ்வளவுதான் சொல்லுவேன். போய் வேற வேலை இருந்தா பாருங்க, போங்க. ஏய், நான் பெத்த மகள இப்ப எதுக்கு அழுகுற? உங்க அம்மா மாதிரி நீ அடங்காம தெரிஞ்சுன்னு வையேன், உங்க அப்பனை வேற மாதிரி பாப்ப. போ உள்ள. சின்ன பொண்ணு. போமா உள்ள. நீ போட போட. சின்ன புள்ள. என்ன சின்ன பிள்ளை? சின்ன பிள்ளை மாதிரியா நடந்துக்கிறது? சும்மா இருப்ப. சக்தி, பாப்பா நீ அண்ணே ரூமுக்கு வா. வா, ஏன் கூட வந்துரு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட யார் வாரான்னு பாத்துறேன். மேல போ. ஒரு சின்ன பையல பாடா படுத்துறது. டேய், எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு குடும்பத்தை கெடுக்க பாக்குறீங்க. போ, போய் வேலையை பாரு. ஓடி. அடக்கமாறு, இல்ல கை காலை உடச்சு போட்டுருவேன். என்னங்க சார்? தேங்க்ஸ்ப்பா. சார், இதில் ஆயில்மெண்ட்டும் பெயினுக்கும் மாத்திரையெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாத்திரையை போடுங்க. கை காட்டுங்க சார். அன்னைக்கு ஜனனி இதே மாதிரி அடிபட்டு விழுந்திருந்தப்போ நீ தான் அவளை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்க. இப்போ அவங்க அப்பாவும் கரெக்டாக நம்ம கண்ணிலே பட்டிருக்காரு பாரு. அதுவும் அதே மாதிரி ரோட்டில் அடிபட்டு. என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கோ இன்சிடென்ட்ல. டேய், சும்மாறா, இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? தம்பி, அன்னைக்கு ஜனனுக்கு அடிபட்டப்போ நீ தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தியாப்பா? ஆமாம் சார், சேர்த்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்துட்டான். திரும்பி ஜனனியை பார்க்க கூட வந்தான். அங்கே நீங்கள் இருந்ததுனால எங்கேயும் அவனை பார்த்தா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்களோன்னு சொல்லி அப்படியே சட்டுன்னு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்துட்டான். சார், ஜனனி கூட வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான்ற விஷயம் தெரியாது. அவகிட்ட கூட சொல்லாமல் வந்துட்டான். டேய், போதும் சும்மாறா. புரட்சி கவிதை எழுதி ஹீரோவாகணும்னு பாக்குறியா? உன்ன மாதிரி பொறிக்கு பசங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கடா. காலேஜில் நல்லா படிக்கிற பொண்ணுங்களை பார்த்து பேசி பழகி அவன் லைஃபையும் கெடுத்துட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவ உயரம் வேற, அவ கோல் பெருசு. சார், அது அவளோட கோலா இருக்கணும் தான் நானும் சொல்றேன். ஏய், என் பொண்ணுக்கு நல்லது நினைக்க நீ யாரா? எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னடா? உன் ஃப்ரெண்ட்ஷிப்பால என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடுன்னு பேசியிருக்க. ஆனா நீ
சார் பழச திரும்பி பார்த்தா வலியும் வேதனையும் தான் சார் மிஞ்சும். விடுங்க சார். என் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே தப்பு. நான் என் பொண்ணுக்கு எதெல்லாம் ஆகாதுன்னு நினைச்சனோ, எதெல்லாம் தப்புன்னு சொன்னேனோ, ஆனா அவளுக்கு தேவையான நேரத்துல அதுதான்ப்பா கை கொடுத்துருக்கு. அவளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவளுக்காக நான் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் அவ வாழ்க்கையை கெடுத்துருச்சுப்பா. கௌதம், சாரி கௌதம், வெரி வெரி சாரி. என் பொண்ணு அவள் லைஃப்ல அனுபவிச்ச சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு காரணம் நீ. ஆனா அப்ப எனக்கு அது பெரிய தப்பா குத்தமா தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு லைஃப் ஹஸ் taught me a great lesson பா. என் தப்ப என் மூஞ்சில் அடிச்ச மாதிரி என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு புரிய வச்சிருச்சு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் கௌதம். பறவைகள் பறக்கத்தான் சிறகுகள். புரியுது கௌதம், ரொம்ப லேட்டா புரியுது கௌதம். சார் ப்ளீஸ் அழாதீங்க சார். சார் ப்ளீஸ் ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை சார். ஹலோ, அப்பா பேசுறேன்டா. அப்பா சொல்லுங்கப்பா, எங்க இருக்கீங்க? இங்கதான்டா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர் கிளம்பிடுவேன்டா. வரப்போ அங்க என் போனை விட்டுட்டு வந்துட்டேன்டா. அப்பா நான் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. சரிடா. சரிங்கப்பா, ரீச் ஆயிட்டு கால் பண்ணுங்க. சரிடா. அப்புறம் கௌதம்ல அவனை பார்த்தேன்டா. கௌதம்டா, உன் காலேஜ் போயிட்டு அன்னைக்கு உன்னை ஆக்சிடென்ட் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததே கௌதம் தானாடா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, அவன் மதுரையில தான் இருக்கானா. இங்க ஏதோ கம்பெனில வேலைக்கு சேர்ந்துருக்கதா சொன்னான்டா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் என்னை பார்த்ததுமே நான் ஏதோ சொல்லிடுவேன்னு பயந்து அங்கேருந்து உன்னை பார்க்காம போயிட்டானாடா. இப்ப கூட நான் ஆட்டோல அடிப்படை பார்த்தேன்டா. அவன் தான் என்னை காப்பாத்தினான். சரணி, நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக உன்னை விட்டு விலகின ஃப்ரெண்ட்ரா. அவன் ரொம்ப ஜெம். அவனை நான் தான் தப்பா பேசியிருக்க, தப்பா புரிஞ்சிருக்க. அந்த பையன் அப்படி இல்ல. வெரி நைஸ் பாய். ஹலோ ஜனனிமா. ஹலோ அப்பா கேக்குதா? ஜனனிமா. ஹலோ அப்பா. ஹலோ அப்பா கேக்குதா? கேக்குதுடா, சொல்றா. இப்ப கூட என்ன பஸ் ஏத்தி விடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜ்ல அவன் கூட ஒரு பையன் இருப்பானமா, விக்ரம். அவனும் கௌதம் கூட தான் இருக்கான். அவங்க இப்ப என் கூடவே வந்திருக்காங்க. சரிங்கப்பா, நீங்க சேஃபா ரீச் ஆகுங்கப்பா. நான் அப்புறம் பேசுறேன். போயிட்டு கால் பண்ணுங்கப்பா. சரிடா. சண்டிமா, இப்பதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. நான் கௌதம் கிட்ட உன் நம்பர் கொடுக்கறேன். உனக்கும் அவன் நம்பர் அனுப்புறேன்டா. உனக்கு ஏதாவது தேவைன்னா அவனுக்கு கால் பண்றா.
லைஃப் எப்படி தலைகையா மாறிடுச்சு பாத்தியா? எந்த ஃப்ரெண்டு கிட்ட நீ பேசினா உன் லைஃப் கெட்டு போயிடும் பயந்தனோ அந்த ஃப்ரெண்டை நம்பி மனசுல நிம்மதியோட கிளம்புறேன்டா. ஐ வாஸ் ராங், வெரி வெரி ராங். அப்பா ப்ளீஸ் பா, நீங்க திரும்ப திரும்ப இதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. சீக்கிரம் இந்த நிலைமை மாறும்பா. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ம், சரிடா சரி. ஆனா கால் கௌதம் இஃப் யூ நீட் எனிதிங். வைக்கிறேன். சரிங்கப்பா. கிளம்பிட்டோமா, டிராவல்ஸில் தான் உட்காந்துருக்கேன். சார் பஸ் எப்போ சார் வரும்? 8 மணிக்கு பஸ் சார். இப்பதான் சார் பஸ் கிளம்பி இருக்கு. டிராஃபிக்ல வரானாமா சார்? வந்துடும் சார். கேட்டேலாமா, டிராவல்ஸில் தான் உட்காந்துருக்கேன். பஸ் வந்தவொடனே வந்துடுறேன். ஃபோனை வை. தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. சத்தியமா பண்ணிக்காத. சரி. வேண்டாம் சார், சாப்பிடுங்க சார். தம்பி எதுக்குப்பா இதெல்லாம்? நான் வேண்டாம் சொன்னேனே சார். இப்போ நான் கரெக்டாக சாப்பிட்டாலே 1000 பிரச்சனை வருது. சாப்பிடலன்னா 5000 பிரச்சனை வரும். சோசியல் மீடியானா நீங்கள் பார்க்குறது இல்லையா? டெய்லி இதை பற்றி தான் 500 வீடியோ போட்டுட்ருக்கான். அதனால் சாப்பிடுங்க சார். காலையிலேயே நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, மதியமும் சாப்பிடல. இப்படிலாம் இருந்தால் ஹெல்த் இஷ்யூ வரும் சார். இந்த மாதிரி விஷயம்னா ஜனனிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்களை பயங்கரமாக திட்டுவா. சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். காலேஜில் உங்களை பற்றி ஒரு வார்த்தை பேசினாலே மேடம் கோவமாக பார்க்குறது என்ன, திட்டுறது என்ன, எப்பா. இப்போ உங்களை சாப்பிடாமல் அனுப்பின விஷயம் மட்டும் பின்னாடி தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, எங்களை தொலைச்சிருவா சார். சாப்பிடுங்க சார். அப்போயாவது நீங்கள் ஸ்டூடெண்ட் நம்பர் 1ஓடாப்பா. இப்போ நீங்கள் யார்? எவ்வளோ பெரிய ஆளோட சம்மந்தி? டேய் சும்மாறா. சார் நீங்கள் சாப்பிடுங்க சார். நான் சத்தியமா சொல்றேன் கௌதம், உன்னை முதல் தடவை பார்க்கும்போது என் பொண்ணுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருப்பேன்னு நினைச்சேன்ப்பா. ஆனா இப்போ அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா தைரியமா இருப்பேங்கிற தாட் தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நீ இந்த ஊர்ல இருக்கேங்கிற நம்பிக்கையில தான் நான் நிம்மதியா சென்னை கிளம்புறேன்ப்பா. தம்பி, ஜனனிக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னை கூப்பிட சொல்லியிருக்கேன்ப்பா. ப்ளீஸ் பார்த்துக்கோப்பா. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்க சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. பொண்ணுங்க மட்டும் தானே வரதா இருந்தது, நீங்க எதுக்கு வந்தீங்க? அங்கிள். என்னடா அங்கிள்? ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பாரு. பொண்ணுங்க போராடம் தெரிஞ்சுக்கிட்டு பொறுக்க வந்துடுவீங்களா? சார் சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். சரி சாப்பிடுங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே சார். சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம். ஃபோனில் உங்கள் அப்பா தானே? ம். ம். நீங்கள் பேசுனது கொஞ்சம் காதில் விழுந்துச்சு.
கேட்கணும்லாம் கேட்கல, தானாக வந்து விழுந்துச்சு. ஆமாம், உனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ உன்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தது உன் ஃப்ரெண்டாமே, அப்படியா? காலேஜில் படித்த பையனா? ஏதோ பேர் சொன்னார். கௌதம்.